ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த எர்த்து சேட்டலைட்ஸ் பாருங்கள். இப்போது சேட்டலைட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு காமனாக தெரியும், பூமி சுற்றி வரும், ரிவால்வ் அரவுண்ட் எர்த். ஓகேவா, கோள்கள் மாதிரி தேர் மோஷன் இஸ் வெரி சிமிலர் டு, இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் கேட்பா, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, டு தி மோஷன் ஆஃப் தி பிளானட்ஸ் அரவுண்ட் தி சன். சூரியனை சுற்றி கோள்கள்லாம் வருது இல்லை, ஸோ அதே மாதிரி தான் இதோட மோஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. ஹென்ஸ் அதனால் கெப்லர் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் ஆர் ஈக்குவலி அப்ளிகபிள் டு தம். இது கேட்பாங்க. கெப்லர் லா வந்து சேட்டலைட்டுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா, தேர் ஆர்பிட்ஸ், அங்கே சுற்றி வராங்களே எத்தை சுற்றி எப்படி சுற்றி வராங்க, சர்க்குலர் அல்லது எலிப்டிக். ஸோ இந்த மோஷனுமே தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மூணு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஒன் ஆஃப் த நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் தி எர்த். எர்த்தோட ஒரே ஒரு துணைக்கோள் அப்படின்னா அது மூணு மட்டும் தான். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா, சேட்டலைட் ஆஃப் எர்த் வித் இந்த மூணுக்கு நியர் சர்க்குலர் ஆர்பிட் வித் டைம் பீரியட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 27.3 days. ஓகேவா, இது முக்கியமான ஃபேக்ட். என்ன அப்படின்னா, மூணு சுற்றி வருதில்லை, பூமியை சுற்றி வரும்போது அது எடுத்துக்கிற டைம் வந்து 27.3 days. ஆனால் நீங்கள் மூணு என்றைக்குமே ஒரு சைடு தான் பார்க்க முடியும், இந்த சைடு மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த சைடு பார்க்க முடியாது. அது எதுக்கு அப்படின்னா, காரணம் வந்து அது தானே சுற்றுறதும் பூமி சுற்றி வரதும் ரெண்டுமே ஒரே டைம் தான், 27.3 days. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஒரு சில பார்க்க முடியும், இன்னொரு சில பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா சென்ட்ரிபியூட்டல் என்ன, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இருக்கிறது. இப்போ ஒரு சேட்டலைட் இப்போ பூமி சுற்றி வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து அந்த வட்டப்பாதையாக பூமி சுற்றி இருக்கும், அந்த பாதையை சுற்றி வரும் கரெக்டாக. ஓகேவா, அது கொடுக்குற சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா இதுதான். சென்ட்ரிபியூட்டல் இஸ் ஈக்குவல் டு mv² டிவைட் பை RE + h. அப்புறம் கிராவிடேஷன் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர். தி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விச் இஸ், அதாவது இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறது யார் அப்படின்னா கிராவிடேஷன் தான். ஓகேவா, நம்ம என்ன தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பேரில் நம்ம கொடுத்தாலுமே உண்மையில் கொடுக்குறது யார் அப்படின்னா கிராவிடேஷன் தான். ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் GMME / RE + h. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலா முக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.